ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ துளசி மகாத்மியம் 13வது அத்தியாயம். பிரகலாதாழ்வான் கூற்று. நாரதர் ருத்ரமூர்த்தியை வணங்கி எவ்விதமாக துளசியை வைத்து பூஜை செய்கிறது, அதன் விவரத்தை எனக்கு தெரிவிக்க வேணும் என்று கேட்டபோது ருத்ரமூர்த்தி கீழ்வருமாறு சொல்லலுற்றார். ஒருவன் தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் மண்டபம் ஏற்றி நல்ல சுபதினத்தில் துளசியை வைத்து பகவானுக்காகவும் தன்னுடைய சுபத்திற்காகவும் பூஜை செய்ய வேண்டியது. அதன் பேரில் பாத்தி கட்ட வேண்டியது. தினந்தோறும் காலையில் ஸ்நானம் செய்து சந்தியா காரியங்களை முடித்து 108 தர்ம காயத்ரியை ஜபம் செய்து உபஸ்தானம் செய்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருந்து கொண்டு 4 கைகளிலும் தாமரை பூவை தரித்து கொண்டு கிரீடம் முக்தாகாரம் குண்டலங்களை பற்றால் அலங்கரிக்கப்பட்டவளாயும் வெளுத்த வஸ்திரத்தை கட்டி கொண்டிருக்கிறவளாயும் உள்ள ஓ துளசி தேவியே, உன்னை தியானம் பண்ணுகின்றேன் என்றும், பின்னர் 3 லோகத்திற்கும் மாதாவாக இருக்கப்பட்டவளே, 3 லோகங்களையும் பரிசுத்தம் பண்ணுகிறவளே, ஓ தேவியே, நான் வைத்திருக்கிற இத்துளசியில் எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதன்பின் பகவானுக்கு எப்பொழுதும் இஷ்டமாயிருப்பவளே, சமஸ்த தேவர்களுக்கும் அதிகாரியாயும் இருக்கப்பட்ட துளசி தேவியே, உனக்கு ஆசனம் சமர்ப்பிக்கின்றேன் என்று ஆசனம் போட வேண்டியது. பிறகு சர்வ தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட ஓ தேவி, உனக்கு பாக்கியம் சமர்ப்பிக்கின்றேன் என்று திருவடிக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டியது. அதன்பின் சர்வ புண்ணிய தீர்த்தங்களிலும் வாசஸ்தானமாயிருக்கிற தேவியே, உனக்கு அர்க்கியம் தருகிறேன் என்று அந்த தீர்த்தத்தினால் தீர்த்தம் கொடுக்க வேண்டியது. அதன்பின் சர்வலோகங்களையும் ரட்சிப்பதற்கு அவதரித்த தேவியே, ஆசமனம் கொடுக்கின்றேன் என்று ஆசமனம் கொடுக்க வேண்டியது. அப்புறம் அநேக புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தினால் ஸ்நானம் செய்து வைக்கின்றேன், அதை பிரீதியினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக வாசனைகள் சேர்த்த தீர்த்தத்தினால் ஸ்நானம் செய்து வைக்க வேண்டியது. அனந்தரம் சமுத்திரம் கடையும் போது உண்டானவளே, சந்திரனுக்கும் லட்சுமிக்கும் சகோதரியே, உடுத்திக் கொள்வதற்காக இவ்வன்பட்டை கொடுக்கின்றேன் என்று வஸ்திரம் சமர்ப்பிக்க வேண்டியது. பிறகு குங்குமப்பூ முதலான அநேக வாசனை திரவியங்கள் சேர்ந்த சந்தனத்தை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று சந்தனம் சாத்த வேண்டியது. அதன்பின் தாமரை பூ, நெய்தல், குறுக்கத்தி முதலான புஷ்பங்கள் சமர்ப்பிக்கின்றேன், பிரீதியுடன் பெற்றுக்கொள்ள வேணும் என்று புஷ்பத்தால் அர்ச்சிக்க வேண்டியது. அனந்தரம் சாம்பிராணி, அகில் முதலிய வாசனை திரவியங்களினால் பரிமள தூபம் போடுகிறேன், கிருபையோடு பெற்றுக்கொள்ள வேணும் என்று தூபம் போட வேண்டியது. பின்னர் அஞ்ஞானம் ஆகிற இருளால் சூழப்பட்டவர்களுக்கு ஞானமாகிற தீபத்தை கொடுக்கிற தேவியே, உனக்கு தீபம் சமர்ப்பிக்கின்றேன் என்று நெய்யினால் தீபம் சமர்ப்பிக்க வேண்டியது. பிறகு உலக மாதாவே, என்னுடைய சக்திக்கு தக்கபடி நைவேத்தியம் சமர்ப்பிக்கின்றேன், அதை மிகவும் பிரீதியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகா நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டியது. அனந்தரம் சுத்த தீர்த்தம் சமர்ப்பிக்க வேண்டியது. பிறகு அமிர்தத்திலிருந்து பிறந்தவளே, கற்பூர சூரணம் சேர்ந்த தாம்பூலம் தருகிறேன் என்று தாம்பூலம் கொடுக்க வேண்டியது. முடிவில் பக்தர்களுக்கு இஷ்டத்தை கொடுப்பவளே, உன்னை பக்தியாக பிரதட்சணம் பண்ணுகின்றேன் என்று பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து என்னிடத்தில் எப்பொழுதும் தயை பாராட்டி என்னுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டியது. இவ்விதம் தினந்தோறும் பரிசுத்தனாக இருந்து கொண்டு காலையிலாவது மத்தியானத்திலாவது சாயங்காலமாவது பூஜை செய்ய வேண்டியது. குறைந்தது 4 மாதமாவது இப்படி பச்சைய பாயாசங்களினால் தினம் பூஜை செய்து வர வேண்டியது. ஏகாதசி என்று கொஞ்ச நாளிகை ஏகாதசி இருந்தாலும் உபவாசம் இருந்து அன்று ராத்திரி விசேஷமாய் துளசி பூஜை செய்ய வேண்டியது. இப்படிப்பட்ட துளசி பூஜையின் மகிமையை எவன் ஒரு தரம் படிக்கிறானோ, ஒரு தரம் கேட்கிறானோ, அவன் முடிவில் நல்ல பதத்தை அடைகின்றான் என்று அருளி செய்தார். பத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் துளசி தேவியை பூஜை செய்கிற விதத்தை பற்றிய 13வது அத்தியாயம் சம்பூரணம்.